ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நம்ம கார்த்தி சைன் போட வருவாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு சந்திரா வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. டே டிரைவர், இனிமேட்டு நீ தப்பிக்கவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன அவங்களோட சின்ன பேரை இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலை நம்ம ரேவதி தான் பர்தாலாம் போட்டுட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்றாங்க. மேடம், நீங்க சாமுண்டீஸ்வரி தானே? உங்க ஹஸ்பண்டுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க, ரொம்ப சீரியஸா இருக்காங்க, சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்ய சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே சாமுண்டீஸ்வரி பயங்கர ஷாக் ஆகி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. சந்திரகலா பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இவன் திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, உடனே இங்க இருந்து கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாக்கு ஒண்ணுமே புரியல. என்னக்கா நீ இப்படி பண்ற? எப்படியாவது உன்கிட்ட உண்மையை நிரூபிக்கணும் நானும் ஒரு தடவையும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா நீ எல்லா நேரத்துலயும் இந்த மாதிரி காலை வாரி விட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து அங்க டென்ஷன்ல உட்காந்துருக்காங்க. இந்த சைடு நம்ம ரேவதி வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சாரிமா, எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. கார்த்தி தான் பாட்டியோட பேரன் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் இருக்கிற வரைக்கும் கார்த்தியை பத்தின உண்மைலாம் உங்களுக்கு தெரிய வராது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. வீட்டுக்கு போனதுமே அங்க மயில், ராஜராஜன் எல்லாருமே இருக்காங்க. ஒண்ணுமே புரியல சாமுண்டீஸ்வரிக்கு. என்ன உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்னு எனக்கு இப்பதான் போன் வந்துச்சு, ஓடி வந்து பார்த்தா நீங்க இங்க இருக்கீங்க, என்னமோ ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை பயன்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி பேசிட்டு இருக்கும்போது ராஜராஜன் சொல்றாங்க, என்னம்மா நீ யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டா அதை அப்படியே நீ நம்பிடுவியா? நீ கொஞ்சமாவது தீர விசாரிக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் வந்து நக்கல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு இங்க ஒண்ணுமே புரியல. அந்த சைடு வந்து நம்ம காத்துக்கு அப்படியே மாசா என்ட்ரி கொடுத்து அந்த இதுல சைனை போட்டு கதையை முடிச்சிட்டாரு. இந்த கோயில் உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்களும் அந்த நோட்டீஸ் பேப்பரை கையில கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. சந்திராக்கு பயங்கர டென்ஷன். டே, இந்த வேலையை நீ தாண்டா பாத்துருப்ப, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அங்க போனா சாமுண்டீஸ்வரியை பார்த்துட்டு சந்திரா வந்து பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. என்னக்கா, அங்க எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு, நீ என்னன்னா இங்க அசால்ட்டா வந்து நிக்கிற அப்படின்னு சொன்னதுமே சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா நீ எதுக்காக இப்ப இப்படி கத்துற? ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அங்க எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, அதுல மாமா ரொம்ப சீரியஸா இருக்காங்க, அவங்களுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு அப்படின்னு சொன்னதை கேட்டதுமே என்னால எப்படி அங்க இருக்க முடியும், அதனாலதான் நான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சந்திரா சொல்றாங்க, இதுல இருந்து உனக்கு தெரியலையாக்கா, கரெக்டா அந்த சின்ன பேரம் வர நேரத்துல உனக்கு ஏன் ஃபோன் கால் வரணும்? அதுவும் மாமாவுக்கு நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு வேற ஒரு பொய்ய சொல்லியிருக்காங்க. இதுல இருந்தே உனக்கு புரியல இவங்க எல்லாருமே கேம் ஆடுறாங்கன்னு அப்படின்னு சொன்னதை கேட்டதுமே சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, நீ மாப்பிள்ளை மேல இருக்கிற கோவத்துல அவரை பத்தி என்னென்னமோ தப்பு தப்பா சொல்ற. நீ ஃபர்ஸ்ட் அவரை பத்தி இப்படி எல்லாம் பேசுறத நிப்பாட்டு. ஃபர்ஸ்ட் நீ அவரை டிரைவர்னு சொல்லாத, அவரை நம்ம வீட்டு மாப்பிள்ளை, இனிமேட்டு அவரை மாப்பிள்ளை தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, அவன் என்ன மாதிரி நடிக்கிறான் தெரியுமாக்கா அப்படின்னு சொல்ல, அதுக்கு கார்த்தி சொல்றாங்க, என்ன நான் நடிக்கிறேனா? நீங்க நடிக்கிறீங்களா இல்லையான்றது உங்க மனசாட்சிக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ நம்ம சந்திராவால எதுவுமே பேச முடியல. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா இனிமேட்டு நீ இவரை பத்தின உண்மையெல்லாம் தெரிவிக்க போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்காத சொல்லிட்டேன். நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு உதவுறது மாப்பிள்ளை தான். மாப்பிள்ளை தான் நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஓடி வராரு, அவர் எப்படி நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்ணுவாரு, அதை ஃபர்ஸ்ட் நீ யோசிச்சு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா வந்து செம்மையா திட்டு வாங்குறாங்க சாமுண்டீஸ்வரி கிட்ட. இதெல்லாம் கேட்டு ரேவதி, மயில், ராஜராஜன் 3 பேருமே செம்மையா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சந்திரா வந்து ரேவதிய செம்மையா மனசுக்குள்ள திட்டுறாங்க. அடி பாவி, நீயும் இவன் கூட கூட்டு சேர்ந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றியா? எவ்வளவு நாளைக்கு தான் அவங்க ஆட்டன்னு பாக்குறேன்டி. எப்பவுமே நான் தோத்து போய்கிட்டே இருக்க மாட்டேன், என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நான் உண்மையை நிரூபிச்சுதான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து இங்க இருந்து போயிடுறாங்க. பாவமா இருக்கு சந்திராவை பார்க்கவும். அவங்க உண்மையை நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் எவ்வளவு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில செம மொக்க வாங்கி நிக்கிறாங்க. ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம கார்த்தி பத்தின உண்மை தெரியதான் போகுது. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி நம்ம தங்கச்சி வந்து நல்லதுதான் சொல்லியிருக்கா, இவ்வளவு நாளா நம்ம தங்கச்சி பேச்சை கேட்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணதான் போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நாடகம்லாம் ஆடினது நம்ம ரேவதி தான் அப்படிங்கிற விஷயம் நம்ம கார்த்திக்கு தெரிய வருது. மயில் சொல்றாங்க, கார்த்தி உன்னை காப்பாத்தினது யார் தெரியுமாடா? ரேவதி தான். ரேவதி தான் சூப்பரா பிளான் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு உங்க அம்மாவுக்கு கால் பண்ணி மாமாவுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லியிருக்கா. அதனாலதான் சாமுண்டீஸ்வரி அத்தை அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாங்க. நீ தேங்க்ஸ் சொல்றதா இருந்தா ரேவதிக்கு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கிட்ட சொல்றாங்க. நம்ம கார்த்தி ரேவதி கிட்ட போயிட்டு ரொம்ப தேங்க்ஸ் ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரேவதி சொல்றாங்க, நம்மளுக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னதான் இருந்தாலும் ரேவதி சவால் பட்ட மாதிரியே நம்ம கார்த்திக் வந்து 1 மாசத்துல ரேவதிய லவ் பண்றேன்னு சொல்லிடுவார் போல. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.